Hi friends, இன்னைக்கு நம்ம employability skills class 10 stress management part 2 இதை பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMode e-shopping. Okay, stress management techniques. Here are a few simple stress management techniques. First, time management. Proper time management is one of the most effective stress relieving techniques. நம்ம கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி நம்ம ஒர்க் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஸ்டடீஸோ இல்லை நம்ம ஒர்க்கோ எல்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஏர். A healthy lifestyle is essential for students. Stress is generally lower in people who maintain a healthy routine. ஒரு ஹெல்த்தி ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம், டெய்லி ஒரு ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு ஃப்ரெஷ் ஏரில் இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும். டூயிங் யோகா மெடிடேஷன் அண்ட் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஹெல்ப் இன் ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ரிலாக்ஸஸ் த பாடி. நம்ம பிளட் சர்க்குலேஷன் அண்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸு மெடிடேஷன் யோகா இதெல்லாமே கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் டேக்கிங் எ வாக் ஆர் பிளேயிங் இன் அ பார்க் வில் ஹெல்ப் யூ டு கெட் அ லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆக்சிஜன். நம்ம பார்க்கில் ஒரு வாக் போனோம் அப்படின்னாலும் ஒரு விளையாடணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும். விச் வில் ஹெல்ப் யூ பிகம் மோர் ஆக்டிவ். நம்ம ஒரு ஆக்டிவாக இருக்கலாம். Next, a healthy diet. Having a healthy diet will also help you reduce stress. Eating a balanced diet such as dal, roti, vegetables and fruits will give you the strength to do your daily work effectively. Healthy diet அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ட் டயட்டில் எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்ணும். ஒரு தால் ரோட்டி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி டெய்லியுமே எடுத்துக்கணும். ஒரு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்து ஒரு டெய்லி ஹெல்த்து டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். பாசிட்டிவிட்டி. ஃபோக்கஸிங் ஆன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் வில் ஆட் மோர் ஸ்ட்ரெஸ். Instead, learn to look at the good things and stay positive. For example, instead of feeling upset over a scoring less in a test, try to maintain the positive attitude and look at way to improve the next time. Positivity எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். நம்ம எந்த ஒரு ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னாலும் அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம எல்லாம் திங்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டில் ஒரு கம்மியான ஒரு லெஸ் மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நினச்சிட்டு இல்லை நம்ம அதை இனிமேலும் அந்த மாதிரி தான் மார்க் எடுப்போம் அப்படின்னு நினைக்காம ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொண்டு வரணும். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். Organizing academic life, no delaying. By keeping class notes organized, finishing in assignments on time and keeping track of all deadlines, stress can be reduced to a great extent. இப்போ நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி நம்மளுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிடணும், நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸையும் இல்லை கரெக்டாக பண்ணிடணும். அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். Next is sleep. We should get a good night's sleep for at least 7 hours so that your brain and body gets recharged to function better the next day. நெக்ஸ்ட் இல்லை ஸ்லீப் இல்லை கரெக்டாக இருக்கணும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 hours ஆச்சு தூங்கணும் அப்படின்னா நம்ம பாடி பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட்டு ஹாலிடேஸ் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கோயிங் டு ரிலேட்டிவ் பிளேஸ் such as your grandparents' house or new place during your summer vacations can help you break from the normal routine and come back afresh. ஹாலிடேஸில் பார்த்திங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு சம்மர் வெக்கேஷன்ஸ் போகிறது, இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். தேங்க்யூ.